பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துக்கிறேன். நல்லா இருக்கீங்களா? இந்த புதிய மாதத்தில் இந்த காலை வேளையில் உங்களை சந்திக்க ஏசப்பா கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒவ்வொரு நாளும் ஏசப்பா நம்மோட அவர் பேசி கொண்டு இருக்கிறார். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் உங்களோட பேச போகிறார். அவருடைய அற்புதங்களை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இந்த நாள் கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், எரேமியா சாப்டர் 33 verse 3 வேதம் சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆமென். இந்த காலை வேளையில் ஏசப்பா உங்களை பார்த்தான் சொல்லுகிறார், என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, நான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறேன். ஆமென். அப்போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, இல்லை வியாதி, இல்லை எனக்கு ஒரு விடுதலை வேணும், எனக்கு ஒரு சுகம் வேணும், என் வாழ்க்கையில் ஒரு நன்மை நடக்கணும், என் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை நான் போய் கொண்டு இருக்கிறேன், இதுலேருந்து எனக்கு வெளியே வர முடியாதா? ஒருவேளை மனுஷன் நம்பி நம்ம ஏமாந்து போயிருக்கலாம். ஆனால் ஏசப்பாவை நீங்கள் நோக்கி கூப்பிட்டு பாருங்களேன், அவர் உங்களுக்கு உத்தரவு கொடுக்கவார். ஆமென். ஏன்னா நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். அவர் வெறே ஜெபத்தை கேட்பது மாற்றம் அல்ல, அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலையும் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்கள் நடுவில் அவர் இறங்கி வந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு சுகம் தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையில் நன்மையை காண கிருபை செய்வார். ஆமென். நீங்கள் சொல்லலாம், தம்பி நாங்கள் போகிற பாதை மிகவும் கடினமான பாதையாக இருக்குப்பா, இந்த மாதம் என்னத்தான் ஆகுமோன்னு தெரியல, பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்பட ஆதீங்க. ஏன்னா நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வரும்போது, இல்லை ஒரு பணத்தேவை வரும்போது, இல்லை ஒரு நெருக்கடி வரும்போது, நம்ம ஒரு கடினமான பாதையில் போகும்போது நம்ம சொந்தத்துக்கோ இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு, கொஞ்சம் வாழ்க்கையில் கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குடா, இவ்வளோ கொஞ்சம் தேவையாக இருக்குடா, இந்த ஒரு கடினமான பாதையில் போகும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்படியா சரி அம்மா ஃபோன் பண்ண கொஞ்சம் பிஸியாக இருக்கிறேன், ஐயோ இல்லை இப்போ நாள் ஆகாது, என் வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு. ஆனால் அவங்க நம்ம கைவிட்டாலும், நம்ம சொந்த பந்தங்கள் நம்மளை கைவிட்டாலும் ஏசப்பா நம்மை கைவிடாத தேவன். எந்த நேரத்துலையும் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடும் போது, இயேசுவே என் வாழ்க்கையில் வாங்க, எனக்கு ஒரு சுகம் கொடுங்க, என் வாழ்க்கையில் எனக்கு விடுதலை கொடுங்க, இந்த கடன்லேருந்தே எனக்கு விடுதலை கொடுங்க, என் வாழ்க்கையில் இந்த அற்புதம் நடக்கட்டும், என் வாழ்க்கையில் இந்த நன்மை நடக்கட்டும், நிச்சயமாய் ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். அதுதான் சொல்கிறாரு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாவதுமான பெரிய காரியங்களை அவர் செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? ஒருவேளை இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் என்ன தேவை, என்ன பிரச்சனை, இல்லை நீங்கள் எந்த சூழ்நிலை நீங்கள் இது கடந்து போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த நேரத்தில் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுங்களேன், அவர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்வார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஏதோ இந்த நாளுக்கு நீ சொன்ன வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொன்னீங்களா ஆண்டவரே. இந்த நாளுக்கூட யாரெல்லாம் உண்மை நோக்கி ஆண்டப்பா கூப்பிடுகிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், அவங்களுக்கு வசப்பா விடுதலை கொடுங்க. எந்தெந்த காலத்துக்கு ஆண்டவரே ஒப்பா உண்மை நோக்கி செபிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நடக்கட்டும், நன்மைகள் நடக்கட்டும். அப்பா அப்படி செய்ததுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.